நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல் படம் போறது. நம்ம ப்ளூ ஸ்டார் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ப்ளூ ஸ்டார் லாட்ஸ்லாம் 28க்கு அப்புறம் இது நல்லா கிரிக்கெட் படம் தான். இதுதான் ஒரிஜினல் கிரிக்கெட் படமா இருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு கிரிக்கெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனா நல்லா இருக்கு படம் பார்க்குறப்ப, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஒரு நிறைய மெசேஜ் சொல்லிக்கிறாங்க. ஆனால் படத்தில் நிறைய ட்விஸ்டெலாம் இருக்குது. லாஸ்ட்டில் நிறைய ட்விஸ்டெலாம் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். தினேஷ்லாம் வராருன்றாங்க படத்தில். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணா. அவரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன் லேக் ஒன்றுமே இல்லைங்க. க்ளீனாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. படத்தை பார்த்து இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கான்செப்ட் இருக்குது, பட் சொன்னால் ஸ்பாயிலிஸ் ஆயிரும். படம் பார்த்து சூப்பராக இருக்கும். சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சீனுமே எங்கேயாவது போர் அடிக்குமோ உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து என்கேஜா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு என்கேஜா வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குது பாக்குறப்ப. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்லை, கிரிக்கெட் பேஸ் பண்ண படம் தான். ஆனால் கிரிக்கெட் மேட்டர்ல எமோஷனல் அது எல்லாமே இருக்கு. ஃபேமிலி ட்ராமா, பொண்ணு அப்பா அம்மா அவங்களோட ரிலேஷன் எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கிரிக்கெட் பேஸ் பண்ணி தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு நல்ல எமோஷனல் எல்லாமே இருக்கு. ஆனால் ப்ளூ ஸ்டார் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட் பேஸ் பண்ணியும் கொஞ்சம் ஜாதி ரீதியாக இருக்கும். இது வந்து அரசியலும் பேசியிருக்காங்க, ஜாதியும் பேசியிருக்காங்க, லவ், அம்மா அப்பா எல்லாம் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்தது. எல்லாமே இருக்குது படம்லாம். ஒர்த்து இந்த வருஷத்துலேயே வந்ததில் ஃபுல் பேக்கேஜ் கமர்ஷியல் மூவினே சொல்லலாம். ஃபுல் பேக்கேஜாக இருக்கும். 5 தரலாம். எந்த குறையும் இல்லை படத்தில். ஸ்டார்டிங் ஒரு இந்த 1/4 மணி நேரம் மட்டும் தான். அது கதைக்காக அந்த ஸ்லோ அந்த இதுக்காக எடுத்துருக்காங்க. மற்றபடி படம்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். கிரிக்கெட்டே தெரியாதவங்களும் வந்து பார்க்கலாம். அதுக்கு அந்த படம்லாம் கிடையாது. ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபன் தான் படம் ஃபுல்லாகவே. சரிங்க. நடுவில் கேப்டன் சாங்லாம் வர்றது எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. நான் கேப்டன் ரசிகர். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். மெயினாக அதுக்காக தான் வந்தோமே. நடுவில் கேப்டன் சீன்ஸ்லாம் அதெல்லாம் கேப்டன் ஃபேனாக வராப்புல. இவர் விஜய் ஃபேனாக வராப்புல. ஹரிஷ் கல்யாணம் அதெல்லாம் செம்மையாக போகுது. காமெடி தான் படமே. ஃபுல்லாவே காமெடி. இந்த 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வேற லெவல்ல காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிட் டீம். ஆனா வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க காமெடி மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ஸ்ல மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லவ் சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லா கிரிக்கெட்டு, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அந்த அந்த கிரிக்கெட்டுக்கோசரம் அந்த ஹீரோ எவ்வளவு பாடுபடுறாரு. இவங்க 2 பேத்துக்கும் ஈகோ. இந்த 2 ஈகோவும் கடைசியா வந்து ஈகோ 2 பேர் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. அப்படி இல்லை, படம் நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. 2 பேருமே படம் இல்லை அப்படிலாம் சொல்லுது. 2 பேருமே சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. 2 படம் பக்காவாக ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. மேக்கிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம ப்ளூ ஸ்டார்ல பார்க்காத ஏதாவது கிரிக்கெட்டா பார்த்துருக்கோம். அதோட சூப்பரா கிரிக்கெட் வந்து இது ரியலா காட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பாக்க. ஹரிஷ் கல்யாணம் இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 படம் நடிச்சிருக்காரு. சூப்பர் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அது எப்படி? இல்ல, அவரு ஹரிஷ் கல்யாண் வந்து கதை செலக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓமனை பண்ணி காத்து இந்த படம் நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்க்கிங்ல நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் செலக்ட் பண்ற கதைகள் வந்து நல்லா இருக்குது. ரிஜெக்ட் பண்றது வந்து சில பேர் பண்ணிருக்காங்க. அது அட்டர் பிளாப் ஆயிருக்கு. அப்புறம் அட்டகிரி தினேஷ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஐ மீன் ஒரு கம்பேக் படமா தான் இருக்குது இது. குக்குக்கு அப்புறம் குக்கு இல்லைண்ணா, நடுவில் உப்புமா படம்லாம் நடிச்சாடுறான். ஆனா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா எப்படி நடிச்சிருக்காருங்க? எல்லாருமே நல்லா இருக்கு. சூப்பர். இன்ட்ரெஸ்டா போகுதுங்களா? சுறுசுறுப்பா போகுது. என்ன கதை பேஸ் பண்ணிருக்கு? விளையாடுறது நல்லா இருக்குது. விளையாடுறது நல்லா இருக்கு. அவருக்கு வந்து அவர் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப சிங்கமா இருக்கிறாரு. அந்த 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 விஜயகாந்தோட அந்த டோன் அந்த விஜய் வந்து விஜயகாந்தோட ரசிகரா இருக்காரா? இன்னொருத்தர் வந்து விஜய் ரசிகர். ஆமா, எப்படி இருந்துச்சு பாக்கும்போது? அது செம்மையாச்சு. நம்ம ஆசையான விஜய் ஃபேன் தான் நானு. அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு பாக்குறப்ப. நம்ம விஜயகாந்த் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மியூசிக் எல்லாம் போடுறப்ப அது கூஸ் பம்பா இருக்கு. அவர் ரொம்ப மிஸ் பண்றோம் இப்ப. பட் அவர் இருக்கிறப்பெல்லாம் காமெடி பண்ணிட்டு இப்போ உட்காந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா மத்தபடி படம் நல்லா இருக்கு. ஓவராலா படத்துக்கு 5 ஸ்டாருக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு நான் 5க்கு மேலதான் கொடுப்போம். எப்பயுமே நான் இதுல அடக்க விரும்பல. இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா இருக்குது. இந்த படங்கள்லாம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா போறதுனால 5க்குள்ள நான் அடக்கல. அவ்வளவுதான். இது வில்லேஜ் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலவரி மாதிரி தான். ரியல் லைஃப் தான்.
ரியல் லைஃப கலந்துருக்காங்க. எப்பயுமே ஒரு கதை எழுதுறப்ப வந்து சதுரங்க வேட்டையில சொல்லுவார்ல, நம்ம வந்து இருந்துட்டு பொய் சொல்றதா இருந்தாலும் அதுல கொஞ்சம் உண்மை கலந்துருக்குன்னு. அது மாதிரி அவங்களோட ஒரு உண்மை கதையை எடுத்துக்கிட்டு அவங்க கதையை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கு படம் பாக்குறேன். நம்ம ஊருக்குள்ள என்ன நடக்கும், அது ஒரு ஊருக்குள்ள எப்படி கிரிக்கெட் நடக்கும்னு நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நாம கிராமத்துல இருக்கனால நமக்கு நல்லா தெரியும் இப்படிதான் கிரிக்கெட் நடக்கும் அப்படின்னு. பட் சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி தெரியும். அதனால இது பாக்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரஞ்சித் மாதிரி காலனி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அவார்ட் எல்லாம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் யாரும் அவார்டு தந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணாதான் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்களா வரும். இல்லைன்னா உப்புமா படம் தான் வந்துட்டு இருக்கு. அது இது பண்ண விஷ்ணு விஷால் நடிச்ச ஜீவா படத்துல இதே மாதிரி கிரிக்கெட் கான்செப்ட் பாலிடிக்ஸ் பேசிஸ்ல இருந்துச்சு. லால் சலாம் சொல்றீங்களா? இது ஜீவா ஜீவா ஓ ஜீவா, ஓகே ஓகே. விஷ்ணு விஷால் நடிச்சது அது கொஞ்சம் நம்ம இது வந்து அது ப்ரொஃபஷனல், அது இன்டர்நேஷனல் டீம். அது இது வந்து நம்ம கிராமத்தில் நடக்கிற கிரிக்கெட். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங், இப்போ சென்னை 28 மாதிரி வச்சுக்கோங்க. ஷார்க்ஸ் டீம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுலயே ஒரு டீம் இருக்கு. அது முன்ன இருந்தது, பட் இப்போ வந்துட்டு சரியில்லை. அந்த டீம் வந்து திருப்பி எப்படி கப்பாக் கொடுக்குதா இல்லையா, அதை வச்சுதான் மேட்ச் போயிட்டு இருக்கும். நம்ம கருவியல் திமுருகனா அந்த சைட்லயும் லைட்டா இருக்கும். நம்ம இது அருள்நிதி ஒரு படம் நடிச்சிருந்தார்ல, அந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல பாக்குறப்ப அந்த அந்த காலனிக்காரங்க பசங்க, அந்த ஜாதி எல்லாமே அந்த மாதிரி படங்கள் பாக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி படம் நல்லா குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். இந்த ஜாதிக்காரன் இந்த டீமுக்குள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று நடக்கும். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.